Hi friends, welcome back to Because. So இந்த வீடியோல வந்து நம்ம linked listல insertion எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். So ரொம்ப முக்கியமான கான்செப்ட் friends. நம்ம ப்ரீவியஸா பார்த்த எல்லாம் பேசிக் insertion deletion வந்து ரொம்ப முக்கியம். So இந்த single linked listல புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் double linked listல புரியும். ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒண்ணுமே இல்லை friends. worry பண்ண வேண்டிய நீட் ஒண்ணுமே கிடையாது. ஸோ இன்சர்ட்டை பொறுத்தவரையும் மொத்தம் 3 கேஸ். என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 3, 4, 10, 12, 8 இருக்கு. இதோட ஹெட் எங்க இருக்கும்? ஹெட் வந்து 3 பாயிண்ட் பண்றோம். ஸோ 3 கேஸ் இன்செர்ட் பண்ணேன். நான் எங்க இன்செர்ட் பண்ணா ஒன்று ஸ்டார்டிங், என் லிஸ்டோட ஸ்டார்டிங்ல இன்செர்ட் பண்ணலாம், இல்லை லிஸ்டோட எண்டிங் கடைசியா இன்செர்ட் பண்ணலாம், இல்லை வேற எங்க வேணா இன்செர்ட் பண்ணலாம் நடுவில். ஸோ இன்சர்ஷன் என்ன? ஸ்டார்டிங்ல இன்செர்ட் பண்ணா, எண்ட்ல இன்செர்ட் பண்ணா, இல்லை ஸ்டார்டிங்கும் இல்லாம எண்டும் இல்லாம வேற எங்க 3 கேஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 3 டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்கு. இந்த 3 கேஸை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு நடக்குது. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட்ல இன்செர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு எலமெண்ட் 30ங்கிற ஒரு எலமெண்ட் இன்செர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்போ ஸ்டெப் நம்பர் 1 என்ன இருக்கும்? 30க்கு நான் வந்து ஒரு நோட் பண்ணணும். ஸோ நோட் கிரியேட் பண்ணணும்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே கிரியேட் நோட் ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணுவோம். அங்கே அதோட டேட்டா போர்ஷனில் என்ன போட்டுருவோம்? டேட்டா போர்ஷனில் 30 போட்டுருவோம். அதோட நெக்ஸ்ட் போர்ஷனில் என்ன போட்டுருவோம்? நல் போட்டுருவோம். ஸோ இது நோட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ என் ஸ்டெப் நம்பர் 1 என்ன? நோட் கிரியேட் பண்ணணும். நோட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் லாஜிக்கலி யோசிச்சு பாருங்களேன். நான் லிஸ்டோட ஆரம்பத்துல இன்செர்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? இந்த நோட் எங்க வரும்? இது என்னோட லிஸ்ட் இப்படி இருக்கு. இந்த லிஸ்ட்ல என்னோட ஹெட் ஆல்ரெடி எங்க பாயிண்ட் பண்றது? 5 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் புதுசா கிரியேட் பண்ண நோட் எங்க வரும்? புதுசா கிரியேட் பண்ண நோடு இங்க வரும். ஸோ 13 வந்துடும், இங்க நல்ல வந்துடும். ஸோ இப்போ புதுசா கிரியேட் பண்ண நோடு இங்கே வந்துருச்சு. ஓகே, ஆனா இப்போ என்ன நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த 30லேருந்து இங்கே ஒரு கனெக்ஷன் வரணுமா? வர வேணாமா? டெஃபினட்டாக வரணும். ஏன்னா நான் அந்த 30 ஸ்டார்டிங்கில் இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணுற காரணத்தினால இது என்னோட நோடு ஆயிடுது. ப்ரீவியஸாக நோடு எது இருந்துச்சு? 5 இருந்துச்சு. இது இப்போ என்னோட 2வது நோடு ஆயிடும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்ல 4 பேர் இருக்காங்க, இல்லை 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. நான் 5th ஒரு எலமெண்ட்டை வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்து போடணும்னு ஆசைப்படுறேன். ஸ்டார்டிங்கில் போட்டால் இவர் வந்து எலமெண்ட் ஆயிடுறாரு. முன்னாடியே எலமெண்ட்டாக இருந்தவர் இப்போ 2வது எலமெண்ட் ஆயிடுறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த 30யோட நெக்ஸ்ட்லேருந்து நான் என்ன பண்ணணும்? ஒரு எனக்கு கனெக்ஷன் வரணும். எங்கே வரணும்? இந்த 5க்கு வரணும். ஸோ இது நமக்கு லாஜிக்கலி புரிஞ்சிருச்சு. 30யோட நெக்ஸ்ட்லேருந்து கனெக்ஷன் எங்கே வரணும்? 5க்கு வரணும். ஸோ இங்கே உள்ள வந்து நல் இருக்காது. ஸோ உள்ள வந்து ஒரு அட்ரஸ் வரணும். தட் இஸ் 5யோட அட்ரஸ் வரணும். ஸோ இப்போ 30 என்ன? 30 வந்து நான் கிரியேட் பண்ண நியூ நோடோட டேட்டா வேல்யூ. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணதுக்கு பேர் வந்து நியூ நோடுன்னு வச்சுக்கலாம். நியூ நோடோட டேட்டா என்ன? 30. நியூ நோடோட நெக்ஸ்ட் இனிஷியலாக என்ன இருந்துச்சு? நல்ல இருந்துச்சு. அது வரையும் பிரச்சனையே இல்லை. ஆனால் எப்போ வந்து நான் அந்த நியூ நோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் லொக்கேஷன்ல இன்செர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேனோ அப்போ இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்ல யார் இருக்கணும்? ப்ரீவியஸா யார் இடத்துல இருந்தாங்களோ அவங்களோட அட்ரஸ் இருக்கணும். ப்ரீவியஸா இடத்துல இருந்தது யாரு? நம்ம 5ஆம் நம்பர் எலமெண்ட். 5ஆம் நம்பர் எலமெண்டோட அட்ரஸ் எங்க இருக்கு? நமக்கு இருக்கிற ஒரே ஹெல்ப் பண்ண ஆப்ஷன் ஹெட் மட்டும்தான். ஸோ ஹெட் பாயிண்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 5ஆம் நம்பரோட வேல்யூ எங்க இருக்கு? ஹெட்டில் இருக்கு. தட் இஸ் 5ஆம் நம்பர் ஓட லொகேஷன், 5ஆம் நம்பர் நோடோட லொகேஷன் எங்க இருக்கு? ஹெட்டில் இருக்கு. ஸோ அந்த வேல்யூவை நான் எங்க கொண்டு வந்து போட போறேன்? இந்த நோடோட நெக்ஸ்ட்ல போட போறேன். ஸோ இப்போ இது என்ன? இது என்னோட நியூ நோட். ஸோ இப்போ இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்ல நான் இப்போ என்ன கொண்டு வந்து போட போறேன்? ஹெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து போட போறேன். ஸோ ஹெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து நியூ நோடோட நெக்ஸ்ட்ல போட போறேன். இதை கோட்ல எப்படி எழுதலாம்னு யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நோட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது என்னோட நியூ நோடு. இதோட நெக்ஸ்ட்ல நான் என்ன போடணும்? நியூ நோடோட நெக்ஸ்ட்ல வந்து ஜஸ்ட் ஹெட்டோட வேல்யூ போடணும். ஸோ இவ்வளோதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட்ல ஹெட்டோட வேல்யூ போட்டோம். இதோட முடிஞ்சிருச்சா? முடியல. ஏன்னா என் ஹெட்டு எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? தட் இஸ் என் ஹெட் பாயிண்டரை இன்னுமே 5ஆம் நம்பர் நோட தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நான் ஹெட் பாயிண்டர் சொன்னோம். ஹெட் பாயிண்டர் இப்போ வந்து நீ 2ஆம் நம்பர் நோட தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க. இப்போ நீ 2ஆம் நம்பர் நோட பாயிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் புதுசா கிரியேட் பண்ண நோட பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன ஆனும்? இந்த ஹெட் வந்து நியூ நோட பாயிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு கோட்ல எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெட் ஈக்குவல் டு நான் புதுசா கிரியேட் பண்ண நோட். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டார்டிங்கில் இன்செர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு ஸ்டெப் நம்பர் 1 என்ன? புதுசாக ஒரு நோட் கிரியேட் பண்ணியாச்சு.
தென் அந்த நோடை வந்து மொதல் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். மொதல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன், ஆனால் ஆல்ரெடி மொதல் பொசிஷனில் இருந்தவன 2வது பொசிஷனுக்கு தள்ளி விடணும். இப்போ நான் என்ன பண்ணணும், மொதல் பொசிஷனில் இருக்கிற இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்டு அது வந்து எதை பாயிண்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும், இந்த நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும். இந்த நெக்ஸ்ட் நோடோட இன்ஃபர்மேஷன் எனக்கு எங்கே இருக்குது, ஹெட் பாயிண்டருக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால நியூ நோடோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹெட்னு எழுதிடுறேன். இப்படி எழுதின காரணத்தினால என்ன ஆகிடும், இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு இந்த ஏரோ மார்க் வருது இல்லை. ஸோ இந்த ஏரோ மார்க் யார் எனக்கு பண்ணித்தரா கோடில், இந்த ஃபர்ஸ்ட் லைன் பண்ணி தருது. அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிருதா, முடியலை. ஏன்னா ஹெட் இன்னும் 5ஆம் நம்பர்லேயே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க, ஹெட் வந்து 30ஆம் நம்பரை பாயிண்ட் பண்ணும். அப்போ ஸ்டார் ஹெட் ஈக்குவல் டு நியூ நோட்னு எழுதிட்டோம் அப்படின்னா ஹெட் வந்து இங்கே இருக்கிற ஹெட் வந்து இங்கே வந்துடுவார். இப்போ என் புது லிஸ்ட் எப்படி ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 30, 5, 10, 15, 20. என் ஹெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு நோடு கிரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ளே டேட்டா போடுறோம், நெக்ஸ்ட்டு நல்லாக்கிறோம், அதுக்கப்புறம் அது மொதல் பொசிஷனில் கொண்டு வரணுங்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம்னா அதோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு முன்னாடி இருந்து ஹெட்டுன்னு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் ஹெட்டை மூவ் பண்ணணும். ஹெட்டை ஏன் மூவ் பண்ணணும், ஏன்னா ஹெட் எப்போதுமே லிஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஹெட்டை எங்கே மூவ் பண்ணணும், இப்போ லிஸ்ட்டோட ஸ்டார்டிங் யார், நான் கிரியேட் பண்ண நியூ நோடு, அதனால ஹெட் ஸ்டார் ஹெட் ஈக்குவல் டு நியூ நோட்னு எழுதிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இதே விஷயம் இங்கே கீழே கோடாக பார்க்கலாமே. ஸோ void inserted first. ஸோ ஃபங்க்ஷன் பேர் என்னென்னா கொடுத்துக்கலாம். இதுக்கு இன்புட்டில் 2 விஷயங்கள் பாஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து என்னோட ஹெட் பாயிண்டர், இன்னொன்று வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிற வேல்யூ, அதை வந்து டேட்டான்னு பாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கவனிச்சிங்கன்னா இங்கே 2 ஸ்டார் இருக்கும். ஸோ 2 ஸ்டார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு வந்து ஹெட்டை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மாடிஃபை பண்ணணும். தட் இஸ் ஹெட்டு நான் பாஸ் பண்ணுற பேராமீட்டரை நான் என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மாடிஃபை பண்ணணும். அதனால நான் 2 ஸ்டார் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக சீக்குள்ளே போக வேண்டிய நெசசிட்டி இல்லை. இந்த வேல்யூவை பாஸ் பண்ணணும், வெறும் 1 ஸ்டார் போட்டேன்னா மாடிஃபை ஆகாது, அந்த வேல்யூவோட ஒரு காப்பி தான் கிரியேட் ஆகும். ஸோ 2 ஸ்டார் போட்ட காரணத்தினால இந்த பாயிண்டரை என்னால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன சொன்னேன், 3 ஸ்டெப் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒரு நோடு கிரியேட் பண்ணணும், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் டேட்டா டைப், நியூ நோடு என்னோட நோடோட பேர், கிரியேட் நோட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், அதுக்கு டேட்டா பாஸ் பண்ணிடுறோம். ஸ்டெப் 2 என்ன சொன்னேன், ஸ்டெப் 2 வந்து புது எலமெண்ட்டு ஒரு புது நோடை இங்கே கொண்டு வந்துட்டோம், அதோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹெட்டுன்னு ஆக்கணும். ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹெட்டுன்னு ஆக்கிட்டோம். ஸோ இதனால என்ன நடக்குது, என் புது நோடு கிரியேட் ஆகிட்டு, ஸோ என் ஃபர்ஸ்ட் நோடுலேருந்து செகண்ட் நோடுக்கு ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணும், என் ஹெட் வந்து ஆல்ரெடி செகண்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். அப்போ என் ஸ்டார் ஹெட் ஈக்குவல் டு நியூ நோட். ஸோ இதனால என்ன நடக்குது, ஏன் அங்கே பாயிண்ட் பண்ண இந்த ஹெட்டை வந்து கரெக்டான இடத்துக்கு மூவ் பண்ணிடும். ஸோ ஹெட்டை என்ன பண்ணுறோம், கரெக்டான பொசிஷனுக்கு மூவ் பண்ணிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் அட் எண்ட். ஸோ எண்டில் இன்சர்ட் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்களேன் என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஆரம்பிக்கணும், லாஸ்ட் பொசிஷனுக்கு போகணும். ஸோ லாஸ்ட் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன் டெம்ப்னு. ஸோ லாஸ்ட் பொசிஷன் எனக்கு எப்படி தெரியும், டெம்போட நெக்ஸ்ட் நல்லா இருந்தால் லாஸ்ட் பொசிஷன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். ஸோ இதை லாஸ்ட் எலமெண்ட்டான்னு செக் பண்ண என்ன பண்ணுவேன், டெம்போட நெக்ஸ்ட் நல்லான்னு பார்ப்பேன், நல் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் டெம்போ இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிடுறேன். ஸோ டெம்ப் இங்கே வந்துடுது. ஸோ மூவ் பண்ணிட்டு அகைன் டெம்போட நெக்ஸ்ட் நல்லான்னு பார்ப்பேன், நல் இல்லை. அகைன் டெம்போ இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ டெம்ப் இங்கே வந்துடுது. அகைன் டெம்போட நெக்ஸ்ட் நல்லான்னு பார்க்குறேன், நல் இல்லை. ஸோ இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ டெம்ப் இங்கே வந்துடுது. ஓகே, ஸோ டெம்ப் இப்போ எங்கே இருக்குது, இந்த இடத்துல லாஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, லாஸ்ட் நோட் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு புதுசாக ஒரு நோடு கிரியேட் பண்ணும். தட் இஸ் ஒரு நோடை தானே நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். சே 45 இன்சர்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. நோடு கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு பக்கத்தில் நல் போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோடு வந்து இந்த இடத்துல வரணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க என்ன நடக்கணும். ஆல்ரெடி இந்த லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து எதை பாயிண்ட் பண்ணணும், ஏன் புது நோடை பாயிண்ட் பண்ணணும். இவ்வளோதானே விஷயம், வேறு எதாவது இருக்கா, ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி இந்த லாஸ்ட்டு நான் எப்படி கண்டுபிடிச்சேன், இந்த டெம்பை தள்ளி 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 கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் என்ன எழுதணும், ஒரு சிம்பிள் லைன், டெம்போட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட். ஸோ ஒரே ஒரு சிம்பிள் லைன் எழுதுனா முடிஞ்சு போச்சா. சிம்பிள் லைன் என்ன, டெம்போட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட். இப்போ இதோட அர்த்தம் என்ன, இது எதுக்காண்டி பண்ணுறோம், இந்த ஸ்டெப் வந்து லாஸ்ட் நோட்லேருந்து நான் கிரியேட் பண்ண புது நோடுக்கு ஒரு கனெக்ஷன். ஸோ இதை எதுக்காண்டி பண்ணுறோம், லாஸ்ட் நோட்லேருந்து நான் கிரியேட் பண்ண புது நோடுக்கு ஒரு கனெக்ஷன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த டெம்போ எப்படி சார் மூவ் பண்ணணும்னு நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல,
அதே மாதிரி while loop போட்டிருப்பாங்க பாருங்க. கோடில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இவ்வளோ பெரிய கோடை பார்த்து வரி பண்ண வேண்டிய நீடே இல்லை. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன? நம்ம வழக்கம் போல ஒரு நோடு கிரியேட் பண்ணுறோம். அதோட டேட்டா டைப் ஸ்டெப் நோட் ஸ்டார், அதோட பேர் நியூ நோடு, கிரியேட் நோட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், டேட்டாங்கிற வேல்யூ கொடுத்து பாஸ் பண்ணிடுறோம். அப்போ எனக்கு இங்கே என்ன நடந்துருது? ஒரு வேல்யூ, அது என்ன வேல்யூ வேணா இருக்கட்டும். சரி, இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்தோம்? 45 எடுத்தோம். ஸோ 45 டேட்டாவை வச்சு ஒரு நோடு கிரியேட் ஆகிடுது. ஸோ இந்த போர்ஷன் என்னென்னு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பாருங்க. ஸ்ட்ரிக்ட் நோட் டெம்ப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம், நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி. ஸோ என்ன பண்ணுறோம்? டெம்ப்னு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த டெம்ப் வேரியபிள் எதை பாயிண்ட் பண்ணணும்? ஹெட் ஆல்ரெடி எங்கே பாயிண்ட் பண்ணிருக்காரோ அவரை பாயிண்ட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிக்ட் நோட் ஸ்டார் டெம்ப் ஈக்குவல் டு ஸ்டார் ஹெட். ஸோ இதை எதுக்கு பண்ணுறோம்? ஹெட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால டெம்ப் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? டெம்ப் நெக்ஸ்ட் நல்லா இல்லாத வரையும் திரும்ப 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 டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் நெக்ஸ்ட். இதான் நான் இங்கே சொன்னேன்ல. டெம்போட நெக்ஸ்ட் செக் பண்ணுறோம், நல்லா இல்லைன்னா திரும்ப மூவ் பண்ணிடுறோம். டெம்போட நெக்ஸ்ட் செக் பண்ணுறோம், நல்லா இல்லைன்னா மூவ் பண்ணுறோம். டெம்போட நெக்ஸ்ட் செக் பண்ணுறோம், நல்லா இல்லைன்னா மூவ் பண்ணிடுறோம். ஸோ நல்லா இல்லைன்னா மூவ் பண்ணிடுறோம். ஸோ அதை கோடில் எப்படி எழுதலாம்? while temp next not equal to null, temp equal to temp next. இந்த மாதிரி மூவ் பண்ணி இந்த லூப் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா என் டெம்ப் எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னா என்னோட லாஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு லைன் அடிஷனலாக என்ன பார்த்தோம்? என் லாஸ்ட் நோட் இருக்கு. இந்த லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்லேருந்து புது நோடுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும்னு பார்த்தோமா? என் லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம். பார்க்க காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஆனால் இதோட சிம்பிளான விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது. லாஜிக் மட்டும் புரியணும். சரி, இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக இங்கே ஒரு 3 லைன் இருக்கு எதுக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சப்போஸ் லிஸ்ட் எம்டியாக இருக்குது, லிஸ்ட்டில் யாருமே இல்லை அப்படின்னா அந்த கேஸை ஹேண்டில் பண்ணு. லிஸ்ட்டில் ஆல்ரெடி எலமெண்ட்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி தெரியும் நமக்கு? என் ஹெட் வேல்யூ நல்லாக இருந்தால் எனக்கு தெரியுமா? ஸோ என் நல்லாக இருந்தால் லிஸ்ட் எம்டின்னு அர்த்தம். அப்போ டைரெக்டாக நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம்ல, ஆல்ரெடி எதுவுமே இல்லை. இப்போ நான் வெறும் ஒரே ஒரு நோடு தான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நோடு தான் என்னோட ஹெட்டுமே கூட. ஸோ என் ஹெட் ஆல்ரெடி நல்லா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி இருக்குன்னா என் லிஸ்ட் வந்து எம்டின்னு அர்த்தம். ஸோ எம்டியாக இருக்கும்போது டைரெக்டாக என் ஹெட் பாயிண்டரை வந்து இந்த புது நோடு கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, அதை பாயிண்ட் பண்ண வச்சிடலாம். ஸோ இங்கே என்ன ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை, வெறும் 45 மட்டும்தான் இருக்குது. அப்போ இது வந்து என்னோட ஹெட் ஆகிடும். இந்த கேஸாக இருந்தால், என் லிஸ்ட் எம்டியாக இருந்தால் ஏன் 45ங்கிற நோடு வந்து என்னோட ஹெட் நோட் ஆகிடும். ஸோ ஹெட் வந்து இதை பாயிண்ட் பண்ணிடும். ஸோ இவ்வளோதான். எங்கேயாவது எதாவது புரியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைம் ரீவாட்ச் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் புரியும். தென் நான் இந்த லிங்க் லிஸ்ட் எண்டில் நான் கோட்லேயும் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ரன் பண்ணி காட்டுறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் கேஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்சர்ஷனில் லாஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் அட் எனி அதர் பொசிஷன். ஸோ வேற எந்த பொசிஷனில் வேணால் இன்சர்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இது பொசிஷன் 0, இது பொசிஷன் 1, இது பொசிஷன் 2, இது பொசிஷன் 3. ஸோ என்கிட்ட என்ன இருக்குது? 4 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. பொசிஷன் 0, பொசிஷன் 1, பொசிஷன் 2, பொசிஷன் 3. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பொசிஷன் 2ல ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 5 இருக்கணும்னு ஆசைப்படுறேன், 5க்கு அப்புறம் 10 இருக்கணும்னு ஆசைப்படுறேன், 10க்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு எலமெண்ட் 50 இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கப்புறம் 15, அதுக்கப்புறம் 20 ஆஸ் யூஷுவல். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பொசிஷன் 2 எங்கே இன்சர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்? பொசிஷன் 2ல வந்து இன்சர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நான் எங்கே ஆசைப்படுறேன்? பொசிஷன் 2ல வந்து இன்சர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்போ என் லிங்க் லிஸ்ட் எப்படி ஆகிடும்? 5, 5க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 15 வரக்கூடாது, 10க்கு அப்புறம் 50 வரணும், தென் 50க்கு அப்புறம் 15 வரணும், தென் 20 வரணும். ஸோ இது ஃபஸ்ட்டு லாஜிக்கலி புரிஞ்சுக்கலாம், டயக்ராம் வச்சு என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் கோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே 5, இங்கே 10, இங்கே 15, இங்கே 20. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லாஜிக்கலி இது என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். 5, 10, 15 இருக்குது, தென் 20 இருக்குது, 20க்கு அப்புறம் யாரும் இல்லை. இப்போ லாஜிக்கலி யோசிச்சு பாருங்க, நான் புதுசாக ஒரு எலமெண்ட் 50 கிரியேட் பண்ணும். அப்போ வழக்கம் போல் அதே தான், 50க்கு வந்து ஒரு நோடு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இது வரையும் பிரச்சனை இல்லை. இப்போ விஷயம் என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? 50க்கு ஒரு நோடு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? 5க்கு அப்புறம் 10 இருக்காங்க, ஓகே. 10க்கு அப்புறம் 15 இருக்கக்கூடாது, 10க்கு அப்புறம் யார் வரணும்? 50 வரணும். அப்போ இந்த லைன் வந்து வரக்கூடாது. 10க்கு அப்புறம் யார் வரணும்? 50 வரணும். அப்போ 50க்கு அப்புறம் யார் வரணும்? 15 வரணும். அப்போ 50க்கு அப்புறம் யார் வரணும்? 15 வரணும்.
இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம். ஸோ டயக்ராமட்டிக்லி ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிச்சு இல்ல. நம்ம எந்த இடத்துல இன்செர்ட் பண்றோமோ அங்க பிரேக் பண்ணிட்டு அதை இன்செர்ட் பண்ணிட்டு இந்த நோட்ல இருந்து இங்க ஒரு பாயிண்டர், அப்புறம் இந்த நோடோட நெக்ஸ்ட்ல இருந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் பாயிண்ட் பண்ண வச்சிடலாம். இப்போ இது லாஜிக்கலே புரிஞ்சிருச்சு. இது கோட்ல எப்படி வரும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ கோட்ல எப்படி வரும்னு புரிய வைக்கிறதுக்காண்டி நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு சாம்பிள் அட்ரஸ் எடுத்துக்கிறேன். இதோட அட்ரஸ் 100, இதோட அட்ரஸ் 200, இதோட அட்ரஸ் 300, இதோட அட்ரஸ் 400ன்னு வச்சுக்கலாம். அப்ப 5ங்கிற நோட்குள்ள யாரோட அட்ரஸ் இருக்கும்? 10ஓட அட்ரஸ் இருக்கும். 10ஓட அட்ரஸ் என்ன? 200. 10ங்கிற நோடுக்குள்ள 15ஓட அட்ரஸ் இருக்கும் 300. 15ல வந்து 20ஓட அட்ரஸ் இருக்கும் 400. இங்க நான் மேல எழுதிருக்க 100, 200, 300, 400 வந்து அந்த கம்ப்ளீட் நோடோட அட்ரஸ். ஓகே. 5ல என்ன அட்ரஸ் இருக்கு? நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் 200 இருக்கு. 10ல வந்து நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் 300. 15ல நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் 400 இருக்கு. ஓகே. இப்போ லாஜிக்கலி யோசிச்சு பாருங்க. முதல் ஸ்டெப்ல என்ன பண்றோம்? கண்ணை மூடிட்டு இங்கேயுமே ஒரு நோடு கிரியேட் பண்ணிடும். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நோட் கிரியேஷன்ல ஒரு டவுட்டும் இல்லை. இப்போ ஸ்டெப் 2ல நம்ம என்ன சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எந்த பாயிண்ட்ல நான் இன்செர்ட் பண்ண போறேனோ அதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வரையும் போய்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் எனக்கு 2ல இன்செர்ட் பண்ணணும்னா 1 வரையும் போய்க்கணும். ஸோ எப்போதுமே எந்த பொசிஷன்ல இன்செர்ட் பண்ண போறோமோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பொசிஷன் முன்னாடி வரையும் போய்க்கணும். ஸோ பொசிஷன் 2ல இன்செர்ட் பண்றதுக்காக 1 வரையும் நம்ம போறோம். 1க்கு போயிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். 1ஓட நெக்ஸ்ட்ல யார் இருந்தா? உங்களுக்கு நோட் நம்பர் என்ன இங்க எழுதிடுறேன். 0, 1, 2, 3. ஸோ 1ஓட நெக்ஸ்ட்ல ப்ரீவியஸா யார் இருந்தா? 15 இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? 1ஓட நெக்ஸ்ட்ல யார் வரணும்னு சொல்றோம்? நான் கிரியேட் பண்ண நியூ நோட். ஸோ என் 50 என்ன? 50 தான் நான் கிரியேட் பண்ண நியூ நோட். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என் டெம்ப் வேரியபிளை வச்சு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் போய் 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 எந்த பொசிஷன்ல இன்செர்ட் பண்ணணுமோ அதுக்கு ஒரு பொசிஷன் முன்னாடி வரையும் நின்றுட்டு அந்த பொசிஷனோட நெக்ஸ்ட். ஸோ பேசிக்லி இங்கே என்னோட டெம்ப் இருக்கும். என் டெம்போட நெக்ஸ்ட்ல ப்ரீவியஸா என்ன இருந்துச்சோ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அந்த டெம்போட நெக்ஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம்? நான் கிரியேட் பண்ண நியூ நோட கொடுத்துறோம். ஓகே. டெம்போட நெக்ஸ்ட்ல என்ன பண்ணும்? நியூ நோட பாயிண்ட் பண்ண வச்சிடணும். இப்போ அடிஷனலாக என்ன பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ்? நியூ நோடோட நெக்ஸ்ட் எங்க பாயிண்ட் பண்ணும்? இந்த நோட பாயிண்ட் பண்ணும். அப்போ இந்த நோடோட வேல்யூ எனக்கு எங்க கிடைக்கும்? அது இங்கே தான் ஸ்டோர் ஆயிருக்கும்ல. எனக்கு இந்த நோடோட வேல்யூ வேணும் அப்படின்னா தட் இஸ் இந்த நோடோட அட்ரஸ் வேணும்னா அது இங்கே தான் ஸ்டோர் ஆயிருக்கு. தட் இஸ் இந்த பாயிண்ட்ல யார் இருக்கா? டெம்ப் இருக்கு. டெம்போட அட்ரஸ்ல ஆல்ரெடி என்ன ஸ்டோர் ஆயிருந்துச்சு? நம்ம இந்த சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி, இந்த சேஞ்ச் நடக்கலைன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி டெம்போட நெக்ஸ்ட்ல என்ன ஸ்டோர் ஆயிருந்துச்சு? ஃபர்ஸ்ட் 300 ஸ்டோர் ஆயிருந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 300ங்கிற வேல்யூ தான் எனக்கு இந்த நியூ நோட்ல வரணும்ல. ஸோ இந்த 300ங்கிற வேல்யூ நியூ நோட்ல வரணும். ஏன்னா 300 யாரோட அட்ரஸ்? 15ஓட அட்ரஸ். ஸோ இதை நியூ நோட்ல வரணும்னா இந்த இடத்தோட பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? நியூ நோடோட நெக்ஸ்டா. ஸோ என்ன லைன் எழுதணும் அப்படின்னா நியூ நோடோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. டெம்ப் எங்கே நிற்கிது? இங்கே வந்து நிற்கிது. ஸோ டெம்போட நெக்ஸ்ட்டில் என்ன வேல்யூ கிடைக்கும்? எனக்கு 300 கிடைக்கும். ஸோ இந்த 300ங்கிற வேல்யூவை நான் எங்கே போட்டுறேன்? நியூ நோடோட நெக்ஸ்ட்குள்ளே போட்டுறேன். ஸோ 300ங்கிற வேல்யூ எனக்கு இங்கே வந்துடும். தட் இஸ் இங்கேருந்து இங்கே ஒரு லைன் ஒரு பாயிண்டர் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். டெம்ப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோடுங்கிற லைன் வந்து அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இங்கேருந்து இங்கே வந்து ஒரு பாயிண்டர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பார்க்க மேபி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். திரும்ப நான் ஒரு டைம் கோட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஏன் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகே. இப்போ இங்கே வருவோம். ஸோ அதே எக்ஸாம்பிள் எல்லாமே அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? வழக்கம் போல் ஒரு நோடு கிரியேட் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சப்போஸ் என் பொசிஷன் 0, என் பொசிஷன் 0னா என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஸ்டார்டிங்கில் இன்செர்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ அந்த இன்செர்ட் அட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட்ல இன்செர்ட் பண்ணுறது எப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு விட்டுறோம். இது சும்மா எழுதியிருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்னா டெம்ப்னு ஒரு வேரியபிள், அது வந்து ஹெட்டை பாயிண்ட் பண்ணும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ நான் என்ன சொன்னேன்? லைக் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு எது வரையும் போகணும்? என் பொசிஷன் -1 வரையும் போகணும். ஸோ அதுக்காக ஒரு ஃபார் லூப் எழுதியிருப்பாங்க பாருங்க. ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0ல ஆரம்பிச்சு எது வரையும் போகணும்? I லெஸ் தேன் பொசிஷன் -1 வரையும் போகணும்.
ஏன் இந்த கண்டிஷன் பொசிஷன் -1? ஏனென்றால் நான் ப்ரீவியஸ் நோடு வரையும் தான் போகணும். தட் இஸ் எந்த லொகேஷன்ல இன்சர்ட் பண்ணுமோ அதுக்கு ஒரு லொகேஷன் முன்னாடி வரையும் மட்டும்தான் போகணும். அதை தாண்டி போக வேண்டிய நெசசிட்டி இல்லை. தென் டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து வேலிட் பொசிஷனாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காண்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் லிஸ்ட்டில் 4 எலமெண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொசிஷன் 10ன்னு கொடுத்தாங்கன்னா அது இன்வேலிட். அதுக்காண்டி இதை வச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்கு பண்ணியிருக்காங்க? டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பொசிஷன் வந்து வேலிடா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. இது நார்மல் ஃபார் லூப் உங்களுக்கு தெரியும்ல, i ஈக்குவல் டு 0ல ஆரம்பிச்சு i லெஸ் தேன் பொசிஷன் -1 வரையும் போயிட்டு i ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். ஒரு டைமும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஆரம்பிச்ச டெம்ப் இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும், போயிட்டே தான் இருக்கும். ஸோ டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் நெக்ஸ்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? என் டெம்பை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணேன். ஸோ என் டெம்ப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ மூவ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், மொத்தம் 2 ஸ்டெப் பண்ணுவோன்னு சொன்னேன்னா, ஒன்று வந்து நியூ நோடோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்ப் நெக்ஸ்ட், இன்னொன்று வந்து டெம்ப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நியூ நோடோட நெக்ஸ்ட் வந்து டெம்ப் நெக்ஸ்ட், இன்னொன்று வந்து டெம்ப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட். இதை எதுக்கு பண்ணுறோன்னு குயிக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 4 6 8ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு 2 4 6 8. இப்போ நான் நடுவில் வந்து 5 இன்செர்ட் பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா 4லேருந்து ஒரு கனெக்ஷன் இங்கே போடணும், 5லேருந்து ஒரு கனெக்ஷன் இங்கே போடணும். ஸோ இந்த கனெக்ஷன் எனக்கு வராது. ஸோ இதை நான் கிரியேட் பண்ண நியூ நோட். ஸோ இது என்னது, நான் கிரியேட் பண்ண நியூ நோட். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என் டெம்ப் வேல்யூ இங்கே ஆரம்பிச்சு, தட் இஸ் ஃபர்ஸ்ட் நோட்ல ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். இப்போ பொசிஷன் 2ல நான் இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பொசிஷன் முன்னாடி வரையும் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக என் டெம்ப் எங்கே வந்து நிற்கிது, 4ல நிற்கிது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட், நியூ நோடோட அட்ரஸ் ஃபீல்டில் யாரை ஸ்டோர் பண்ணுறேன், 6ஓட லொக்கேஷன் வேணும். 6ஓட லொக்கேஷன் எனக்கு எங்கே கிடைக்கும், டெம்போட நெக்ஸ்ட்ல இருக்கும். ஸோ நியூ நோடோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட். ஸோ இந்த லைன் எதுக்குன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த லைன் வந்து இந்த ஏரோக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டெம்ப் நெக்ஸ்ட் இப்போ யாரை பாயிண்ட் பண்ணும், நான் கிரியேட் பண்ண புது நோட பாயிண்ட் பண்ணும். அப்போ இந்த லைன் எதுக்கு, இந்த ஏரோக்காக. ஸோ இந்த லைன் வந்து இந்த ஏரோக்காக, இந்த லைன் வந்து இந்த ஏரோக்காக. ஸோ நீங்கள் புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஸோ எங்கே ஸ்டக் ஆனாலும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நான் முடிஞ்சால் திரும்ப ஒரு டைம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் வேகாக இருக்கும். ஆனால் காம்ப்ளிகேட்டட் ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆரம்பத்தில் ஆரம்பித்து திரும்ப ஒரு டைம் குயிக்காக ரிப்பீட் பண்ணுறேன். இன்சர்ட் அட் எனி அதர் பொசிஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஆரம்பித்து எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணுமோ அதுக்கு ஒரு பொசிஷன் முன்னாடி வரையும் மூவ் பண்ணிட்டே போகிறோம். அதுக்கப்புறம் எந்த பொசிஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணணுமோ அந்த பொசிஷனில் நின்னதுக்கப்புறம் புதுசாக ஒரு நோட் கிரியேட் பண்ணிட்டு இந்த பொசிஷனோட நெக்ஸ்ட்டில் அந்த புது நோடும் அந்த நோடோட நெக்ஸ்ட் எலமெண்ட்டையும் பாயிண்ட் பண்ண வச்சிடறோம். ஸோ இவ்வளோதான் விஷயம். சிம்பிளாக இங்கே வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வேணாலும் குயிக்காக பார்த்துடலாம். கொஞ்சம் பெரிய எக்ஸாம்பிள் வச்சு. எக்ஸாம்பிளுக்கு 2 இருக்கு, 3 இருக்கு, 6 இருக்கு, 8 இருக்கு, 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பொசிஷன், 0 1 2 3 4. இப்போ எனக்கு 4th பொசிஷனில் இன்செர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 4th பொசிஷனில் 45 இன்செர்ட் பண்ணணும். அப்போ நான் எங்கே இன்செர்ட் பண்ணணும், இந்த பொசிஷனில் இன்செர்ட் பண்ணணும். அப்போ இதுக்கு அப்புறம் வரணும். அப்போ என் 45 எங்கே வரும், இந்த லொக்கேஷனில் வரும். என் டெம்ப் எங்கே இருக்கும், இனிஷியலாக டெம்ப் இங்கே இருக்கும், அங்கேருந்து மூவ் ஆகி இங்கே வரும், இங்கே வரும். ஸோ இங்கே வந்தோடனே டெம்ப் நின்றும். ஸோ டெம்ப் எப்போதுமே எங்கே போகும், பொசிஷன் -1. பொசிஷன் என்ன 4. ஸோ 3 வரையும் போயிட்டு டெம்ப் நின்றுது. டெம்ப் நின்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரொம்ப சிம்பிளான விஷயம். 2 கனெக்ஷன் போடணும். ஒன்று இங்கேருந்து இந்த கனெக்ஷன் வேணும், அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே கனெக்ஷன் வேணும். இந்த ரெண்டும் வந்து நம்ம கோட் வச்சு பண்ணிடுறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு டைம் கொஞ்சம் எழுதி பாருங்கள், நல்ல தெளிவாக இன்னும் பெட்டராக புரிஞ்சிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.